நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம வீராக்கு வந்து எல்லா உண்மையுமே வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த சாட்சிக்காரன வந்து மடக்கி பிடிச்சு உண்மையெல்லாம் வாங்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து கோர்ட்டுக்கு வெளியில வந்து ஃபேமிலியா நின்னுகிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "இங்க பாருண்ணே, அந்த சாட்சிக்காரன் வந்து ஏதோ பொய் சொல்றான். அது மட்டும் நல்லா தெரியுது. அவன் வந்து உண்மைய சொல்லல." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கண்மணி வேற கூப்பிட்டு அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. "ஏன்டி அப்படியெல்லாம் சொல்ற? மாப்பிள மேல வந்து டவுட் இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு நீ வந்து எனக்கு தெரியாதுன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. "என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? அண்ணன கொன்னது வந்து இது கொலையா? இல்லைன்னா ஆக்சிடென்ட்டான்னு எனக்கு உண்மையே தெரியாது. நான் உண்மைய தாம்மா சொன்னேன். அங்க வந்து கோர்ட்ல வந்து மாறனா இருந்தாலும் சரி, இல்லைன்னா என் புருஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அண்ணன அவங்க கொன்றுந்தா நானே வந்து தண்டனை வாங்கி குடுப்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்ன லூஸ்தனமா பேசிக்கிட்டு இருக்கியா? நீ அந்த குடும்பத்தில வந்து வாக்கப்பட்டு போயிட்ட. இதுக்கப்புறம் வந்து அந்த குடும்பம் தான் உன் குடும்பம் சரியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னம்மா நீங்க வேற இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நானா இருந்தாலும் இதத்தான் செய்வேன்." அப்படி சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்றாங்க. "யார் தப்பு பண்ணியிருந்தாலும் நானே இறங்கி தண்டனை வாங்கி குடுக்க ரெடியா தான் இருக்கேன்." அப்படி சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. "சரி வாங்க எல்லாருமே வீட்டுக்கு போலாம்." அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்புற நேரத்தில வந்து அந்த சாட்சிக்காரன் இருக்கான்ல, அவன் வந்து ராகவன வந்து நைஸா கூப்பிடுறான் கண்ண காட்டி. "தனியா பேசணும் வா." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஏன்னா வந்து இன்னும் 2 நாள்ல வந்து எப்படி தீர்ப்பு வழங்கிருவாங்க. தீர்ப்பு வழங்கின பிறகு வந்து அவன்கிட்ட காசெல்லாம் நம்மளால பறிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ காசு வாங்கணுமோ, அவ்வளோ காச வந்து இவன்கிட்ட இருந்து சுருட்டிறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு பிளான போட்டு "இங்கிட்டு வா, தனியா வா." அப்படிங்கிற மாரி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அவர் வந்து போக பார்க்காரு. அத வந்து மாறன் வந்து வாட்ச் பண்ணிடுறாரு. "டேய் எங்கடா போற?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இல்லடா இங்க பக்கத்துல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஒண்ணும் வேண்டாம் வா வீட்டுக்கு போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் நின்னுகிட்டு இருந்த வீரா வந்து வாட்ச் பண்ணிடுறாங்க. என்னடா நடக்குது இங்க? காசு ஒரு ஆள் குடுத்தா, காசு குடுத்த ஆளுக்கு ஆப்போசிட்டா வந்து இவன் சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கானே! என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே! காசு எதுக்கு வாங்குனான்? அங்க வேற உள்ள வேற ராகவன் மாமா வந்து லேசா தலையாட்டினாரு. தலையாட்டின உடனே அவன் என்னமோ சொல்றான். என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. பிறகு எதுக்கு காசு வாங்கணும்? காசு வாங்கிட்டு அப்படிதான் ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கானே! இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா சாட்சிக்காரன் வந்து பயங்கரமான கடுப்பாயிட்டான். என்னடா நம்ம இவன்கிட்ட வந்து காச வாங்கிடலான்னு பார்த்தா, அவன் தனியா கூட்டு போயிட்டானே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து ராகவன வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. "டேய் எதுக்குடா அவன்கிட்டலாம் போய் தனியா பேசிக்கிட்டு இருக்க? அந்த பிரச்சனைய தான் அப்படியே விட்டுரு. இனிமே அந்த பிரச்சனை என்னோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ மறுபடி போய் அவன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் சரியில்லடா." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லடா அது வந்து" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் ஃப்ரீயா விட்றா. உனக்கு என்ன பயமா இருக்கா? கோர்ட்ல வந்து நம்ம பக்கம் தீர்ப்பு வந்து உன்னைய தூக்கி உள்ள வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறியா? நீ ஒண்ணுமே பயப்படாத. நான் இருக்கேன்ல. நான் இருக்கிற வரைக்கும் நீ வந்து ஜெயிலுக்குள்ளலாம் போமாட்ட. ஒழுங்கா வந்து அண்ணி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற வழிய பார்றா." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உம்முன்னே வந்து ராகவன் நின்னுகிட்டு இருக்காங்க. "டேய் சிரிடா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே உம்முன்னே நிக்காரு. "சிரிக்க சொல்றேன் சிரிடா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே வேண்டா வெறுப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. "இதுக்கு நீ சிரிக்காமயே இருக்கலாம். ஒழுங்கா சிரிடா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே அவங்க 2 பேரும் வந்து ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே வீரா பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து டவுட் அதிகமாயிருது. என்னடா இது! நம்ம காசு குடுத்துட்டோம். ஆனா அவன் நம்ம பக்கமே வந்து சாட்சிய வந்து சொல்லிட்டானே! ஆனா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கோவப்படாம இருக்காங்களே! இவங்க 2 பேர் பேசுறத பார்த்தா ஜாலியா இருக்கிற மாரி இருக்கு. எதுக்கு தான் காசு குடுத்தாங்க சாட்சிக்காரனுக்கு? நம்ம அவன போய் மீட் பண்ணி இந்த உண்மைய கேட்டே ஆகணும். இல்லைன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீன்ல வந்து வள்ளிகிட்ட வந்து நம்ம மாறன் தோசை கேட்காங்க. "தோசை சுட்டு குடு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்க நார்மலா சுட்டுக்கிட்டு இருக்காங்க. "அத்த இந்த தோசைலாம் வேண்டாம். எனக்கு வந்து மசால் தோசை மாரி, அதாவது மட்டன் குழம்ப ஊத்தி, அதில வந்து ஒரு முட்டைய போட்டு நல்லா கலக்கி, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்த வெட்டி போட்டு, கேரட்ட போட்டு, அந்த வடிவேலு ஒரு காமெடியில சொல்வார்ல, அது மாரி எனக்கு அது போட்டு, இது போட்டு வந்து ஒரு தோசைய சுட்டுட்டு வா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் சுட்டுட்டு வராங்க. "இந்தாடா சாப்பிடு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அத்த நான் சாப்பிட மாட்டேன். நீ தான் எனக்கு ஊட்டி விடணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு உட்காந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்ன அத்த ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த தோசை எதுக்கு கேட்டேன்னு தெரியுமா? கூடிய சீக்கிரம் வந்து என்னைய ஜெயிலுக்குள்ள வச்சாலும் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து உன் கையால சாப்பிட முடியாதுல்ல. அதனால தான் இப்பவே உன் கையால தோசை சாப்பிட்டுக்கிறேன். உன் கையால சாப்பிட்ற கடைசி தோசை." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "டேய் என்னடா இப்படியெல்லாம் பேசுற?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. "அத்த எதுக்குத்த அழுகுற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து வீரா வந்து வந்துடுறாங்க. "ஏய்
எதுக்கு இப்போ சும்மா நடிச்சுக்கிட்டு அம்மாவை அழுக வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவங்க நம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சும்மா நடிக்காத, எதுக்கு எடுத்தாலும் எதுவுமே நடக்காது அம்மா, அவன் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கான், நீங்கள் எல்லாம் நம்பாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம், கேஸை தான் நம்ம நடத்துகிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைம்மா இவனை பார்த்தியா, கடைசியாக வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறான், மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் பாத்தியா, உன்னால் வந்து எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு, வாயை வச்சுட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து போயிடுறாங்க. பாத்தியா அத்தை, இப்போ கூட நான் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறான், அவளுக்கு எப்போயுமே நான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய் நீ விளையாட்டு பையன் தான்டா, நீ விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நீ இப்படி விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கே, அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, தயவுசெய்து வந்து இந்த விஷயத்தில் விளையாடாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை என்னத்தை பேசிக்கிட்டு இருக்க, விடுத்த, இப்போ நான் உள்ளே போனால் என்ன, மிஞ்சி மிஞ்சி போனால் ஆயுள் தண்டனை கொடுப்பாங்களா, அது என்ன ஒரு 13 14 வருஷம் இருக்குமா, அதுக்கடுத்து நான் வந்துடுவேன்ல, அதுக்கப்புறம் உன் கூட தானே நான் வந்து சாப்பிட போகிறேன், என்ஜாய் பண்ண போகிறேன், அப்படியா உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு நினச்சேனா, நீயும் ஜெயிலுக்குள்ளே வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் என்னடா என்னையும் ஜெயிலுக்குள்ளே கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், ஆமாத்த நீ வெளியில் யாரையா போட்டு தள்ளிட்டு பேசாமல் ஜெயிலுக்குள்ளே வந்துடு, 2 பேரும் ஜெயிலுக்குள்ளே ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போடா உனக்கு இதுவும் விளாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அந்த இடத்துல இருந்து கோவப்பட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம வீரா வந்து கோர்ட்டுக்கு வெளியில் பிருந்தா கூட நின்றுக்கிட்டு இருக்காங்க. அக்கா எதுக்குக்கா இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, இருடி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வக்கீல் வந்து வராங்க. சார் நான் வந்து ஐ விட்னஸை போய் பார்த்து பேசணும் சார், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா இப்போல்லாம் போய் பார்த்து பேச முடியாது, ஏன்னா வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவன் உயிருக்கு ஆபத்து வந்தால் அது உன் புருஷனால தான் சொல்லிவிட்டு அவன் கேஸ் கொடுத்துருக்கான், இந்த நேரத்தில் நீ போய் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கியம்மா, அதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார் நான் போய் பார்த்து பேசியே ஆகணும், அவனோட நடவடிக்கையே எனக்கு சரியில்லை, எனக்கு டவுட் இருக்குது, நான் போய் பேசணும், எனக்கு வந்து நீங்கள் லீகலாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி எனக்கு பேசுகிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு வக்கீல் வந்து யாருக்கோ கால் பண்ணி பெர்மிஷன் வாங்கி கொடுத்துட்றாரு. சரிம்மா போய் பேசு, ஆனால் வந்து சாஃப்டாக தான் பேசணும் சரியா, உன் புருஷன் மாதிரி வந்து ஏதோ ரஃப் அண்ட் டப்பாக பேசினேன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆட்டோவில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அக்கா எதுக்கா இப்போ அந்த ஐ விட்னஸ் போய் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து கேட்காங்க. பிருந்தாக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ராகவன் மாமா வந்து காசு கொடுத்தாரு, ஆனால் வந்து சாட்சி வந்து தப்பாக சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐயையோ ராகவன் மாமா வந்து உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி தான் காசு கொடுத்துருப்பாரு, இப்போ வந்து அக்காவுக்கு உண்மையெல்லாம் தெரிய போதே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க பர்ஸை வந்து வெளியில் போட்டுடுறாங்க ஆட்டோக்கு வெளியில். அக்கா பர்ஸு வந்துருச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி போய் எடு, சரி லேட் ஆயிரும்னு நினைக்கிறேன், நீ வேணால் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நம்ம மாறனுக்கு வந்து பிருந்தா வந்து கால் பண்ணிடுறாங்க. மாமா இப்படி இப்படி வந்து அக்கா அந்த சாட்சிக்காரனை பார்க்க போய்கிட்டு இருக்கா, அப்படியே தடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஐயையோ போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வள்ளி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அத்தை எல்லாமே போச்சு, நம்ம இவ்வளோ நாளாக வந்து கட்டி காப்பாற்றினது அந்த வீராவுக்கு தெரிய போகுது, வீரா வந்து எப்படியோ மோப்பம் முடிச்சு அந்த சாட்சிக்காரனை பார்க்க போய்கிட்டு இருக்கா, அவள் ஆரம்பத்திலே டவுட்டாக தான் இருந்தா, இப்போ கண்டுபிடிச்சானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.